அஸ்ஸலாமு அலைக்கும். என்னோட கேள்வி என்னன்னா, இப்போ ஹிஜாப் சட்டம் இருக்கு இல்லையா, அது நபிகளுடைய மனைவிகளுக்காக சட்டம் தான் முழுமையா மறைக்கப்பட வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. மற்றவர்களுக்கு கை முகம் மட்டும் தெரிஞ்சு கால் மட்டும் தெரிஞ்சா போதும், மத்ததெல்லாம் மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, நபிகளுடைய மனைவிகளுக்கு எந்த நேரத்தில் அந்த சட்டம் அருளப்பட்டதுன்னா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நபிகள் வீட்டுக்கு மக்கள் அடிக்கடி கேள்வி சந்தேகங்கள் கேட்கறதுக்காக வரும்போது அதிகமான ஆண்கள் அவங்க வீட்டுக்குள்ள வராங்க. அப்போ அந்த நேரத்துல இருக்கிற பெண்களுக்கு பாதுகாப்பு அதிகமா வேணும் அப்படின்றதுக்காக அவங்களுக்கு ஹிஜாப் சட்டம் வேணும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்தினாங்க. அதே மாதிரி அந்த சில சம்பவங்கள் நடக்கும் பட்சத்துல ஹிஜாபுக்குரிய சட்டம் இறங்குது. இப்போ இருக்கிற பெண்கள் அதிகமா வெளியே போறாங்க, ஆண்களை அதிகம் பார்க்க வேண்டியதா இருக்கு. அந்த காலத்துல ஆண்கள் ஒரு வீட்டுக்கு நுழைஞ்சாதான் பெண்களை பார்க்க வேண்டிய கட்டாயம் இருந்தது. ஆனா இப்போ பெண்கள் அதிகமா வெளியே போறாங்க, நிறைய ஆண்களை பாக்குறாங்க, ஆண்களும் பெண்களுடைய முகங்களை பாக்குற வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இதனால நிறைய தவறுகள் நடக்கிறது இருக்கு. அப்படி இருக்கும்போது எல்லா பெண்களும் முழுசா மறைச்சுக்கிறதுல என்ன தவறு இருக்கு, அது என்ன இருக்கு? அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, நபிகளுடைய மனைவிகள் அந்த சந்ததியினருக்கு தாய்மார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதுல கேக்குறவங்க எப்படி கேக்குறாங்கன்னா, தாயை போல பிள்ளைன்னு சொல்றாங்க இல்லையா? அப்ப ஒரு தாய்க்கு ஒரு சட்டம் அருளப்படும் போது அது அவங்களுடைய சந்ததியர்கள் அந்த மகள்களும் அதை ஃபாலோ பண்றதுல ஒரு தப்பும் இல்லை இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. இதுக்கான ஒரு விளக்கம் எனக்கும் வேணும். முகம் கை உட்பட அனைத்து பாகங்களையும் மறைப்பது நபியின் மனைவியருக்கு மட்டுமான சிறப்பு சட்டம் என்பது சரியா? உம்முல் முஃமினீன்களான அவர்களை நாம் பின்பற்றக்கூடாதா? இன்றைய காலகட்டத்தில் தானே பெண்களுக்கு கூடுதல் பாதுகாப்பு தேவை. அப்படி இருக்கையில் முகத்தை திறந்து போட்டு போக சொல்வது சரியா? இது ஒரு சகோதரியுடைய கேள்வி. அஸ்ஸலாமு அலைக்கும். என்னுடைய கேள்வி, அல்லாஹ் குர்ஆன்ல நபியின் மனைவியாரு அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சு, நீங்க மற்ற பெண்களை போன்றோர் அல்ல, நீங்க மற்ற ஆண்களிடம் குறைந்து பேசாதீர்கள், எவரது உள்ளத்தில் நோய் இருக்கிறதோ அவன் சபலப்படுவான் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு. இது நபியின் மனைவியாரு அப்படின்னு அழைச்சுதான் அல்லாஹ் சொல்றான். அப்ப மற்ற பயான்கள்ல மூமினான பெண்களுக்கும் இந்த சட்டத்தையா நம்ம சொல்லலாமா, எடுத்து சொல்லலாமா, கூடுமா, இல்ல மனைவிகளுக்கு மட்டும் உரிய தனி சட்டமா? இன்னொரு சகோதரி கேட்கிறார்கள், திருக்குர்ஆனில் நபியின் மனைவியரே நீங்கள் மற்ற பெண்களை போன்றவர்கள் அல்ல, நீங்கள் மற்ற ஆண்களிடம் குழைந்து பேச வேண்டாம், எவரது உள்ளத்தில் நோய் உள்ளதோ அவன் சபலப்படுவான் என்று உள்ளது. இது நபியின் மனைவிக்கு மட்டுமா அல்லது மற்ற பெண்களுக்கும் பொருந்துமா? இது ஒரு சகோதரியுடைய கேள்வி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முகத்தை மூடக்கூடாதுன்னு சொல்றாங்க தௌஹீத் ஜமாத்ல மட்டும். மத்த எல்லா ஜமாத்லயும் முகத்தை மூடலாம், கையுறை காலுறை எல்லாம் அணிகிறாங்க. முகத்தை அப்படி மூடினா தப்பாகுமா? முகத்தை மூடக்கூடாது என்று தௌஹீத் ஜமாத் மட்டுமே கூறுகிறது. மற்ற ஜமாத்தினர் அதை அங்கீகரிக்கின்றனர். ஏன் பெண்கள் முகத்தை மூடக்கூடாதா? அப்படி மூடி சென்றால் குற்றமா? இது ஒரு கேள்வி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹிஜாபோட அளவுகோல் என்ன? அதாவது லெகின்ஸ், ஜீன்ஸ் இந்த மாதிரி எல்லாம் அணிஞ்சிட்டு அதுக்கு மேல ஹிஜாப் புர்கா போட்டா அது கூடுமா கூடாதா? புர்காங்கிறது பிளாக் கலர்ல மட்டும்தான் அணியணுமா, இல்ல வேற எந்த கலர்ஸ்ல வேணாலும் அணியலாமான்னு கேட்கணும். அதே போல இன்னொரு சகோதரி கேட்கிறார்கள், ஹிஜாபின் அளவுகோல் என்ன? தற்பொழுது லெகின்ஸ் போன்ற ஆடைகளை அணிந்து கொண்டு பர்தா அணியலாமா? பர்தா என்பது கருப்பு நிறத்தில் தான் இருக்க வேண்டுமா? இது ஒரு கேள்வி. நோஸ் பீஸ் போடலாமா போடக்கூடாதா? மார்க்கத்துல இதுல அனுமதி இருக்கா நான் கேக்குறேன். சில பேர் போடுறாங்க சொல்றாங்க, சில பேர் போட வேண்டாமே சொல்றாங்க. இதுல என்ன விவரமா சொல்றா நல்லா இருக்கும். பெண்கள் முகத்திரை அணியலாமா கூடாதா? அணிந்தால் தவறா? சிலர் அணியலாம் என்று கூறுகின்றனர், சிலர் அணியக்கூடாது என்று கூறுகின்றனர். இது பற்றி விரிவாக விளக்கவும். இப்படி இந்த பெண்கள் ஹிஜாபு அணிகிறது சம்பந்தமாக, அவங்களுடைய முகத்தை மறைப்பது சம்பந்தமாக இவ்வளவு கேள்விகளை பல சகோதரர்கள் பல கோணத்திலே கேட்டிருக்கிறார்கள். இது எல்லாத்துக்கும் இணைத்து ஒரே பதிலாகத்தான் தர முடியும். முதலாவதாக ஒரு விஷயத்தை நம்ம பதிவு செய்ய விரும்புகிறோம். பெண்கள் முகத்தை மறைக்கக்கூடியவர்களாக சிலர் இருக்கிறார்கள். பல பெண்கள் முகத்தை மறைக்காமல் இருக்கிறார்கள். துவக்க காலத்தில் முகத்தை மறைக்காமல் இருப்பதுதான் நல்லது, மறைப்பது நல்லது இல்லை, மறைத்தால் குற்றம் இல்லை என்கிற நிலைப்பாட்டில் நம்ம இருந்தோம். ஆரம்பத்தில் பெண்கள் முகத்தை மறைக்காமல் இருப்பதுதான் நல்லது, சிறந்தது, சிறந்ததைத்தான் நம்ம செய்ய வேண்டும்.
அதனால் பல கேடுகள் ஏற்படுகிறது மறைப்பதனால். அதனால மறைக்காம நீங்க இருங்க, அதுதான் நல்லது. ஒருவர் அப்படி மறைத்துக் கொள்வாரையானால், ஒரு பெண் அப்படி மறைத்துக் கொள்வாரையானால் அது குற்றமில்லை என்று நம்ம துவக்கத்தில் சொல்லி வந்தோம். தௌஹீத் ஜமாஅத்தினுடைய எல்லா அறிஞர்களுமே அந்த கருத்தில் தான் இருந்தோம். பிறகு இது சம்பந்தமாக இந்த கருத்தை முன்வைத்த பிறகு பலதரப்பட்ட மாற்று கருத்துக்கள் எல்லாம், மறுப்புகள் எல்லாம், விமர்சனங்கள் எல்லாம் எடுத்து வைக்கப்படுகின்றன. அப்ப அந்த விமர்சனங்களை எல்லாம் தொகுத்து வைத்துக் கொண்டு பல கட்டங்களில் தௌஹீத் ஜமாஅத்துடைய அறிஞர்கள் எல்லாம் ஆய்வு செய்து இப்போதைக்கு நம்ம எந்த நிலையில் இருக்கிறோம் என்று சொன்னால், ஏன் இதை சொல்கிறோம் என்றால், நேற்று வேற மாதிரி சொன்னீங்களே, நீங்க கேட்டுவிடக் கூடாது என்பதற்காக நாங்களே அதை முதலில் சொல்லிவிடுகிறோம். இப்போது தௌஹீத் ஜமாஅத்துடைய நிலைப்பாடு என்னவென்று சொன்னால், பெண்கள் முகத்தை மறைப்பது குற்றம், மறைக்காமல் இருப்பதுதான் சட்டம், அப்படிதான் செய்ய வேண்டும் என்கிற நிலைப்பாட்டில் இருக்கிறோம். இப்ப முந்தி அப்படி சொன்னீங்களே, பிந்தி அப்படி சொன்னீங்களே என்று பார்க்காமல் இந்த நிலைப்பாட்டுக்குரிய ஆதாரங்களை நாங்கள் உங்கள்கிட்ட வைக்க போறோம். ஆதாரத்துக்கு ஏற்றவாறு இருந்தால் நீங்கள் அதை ஏற்றுதான் ஆக வேண்டும். ஆதாரம் சரியாக இருந்தால், அந்த சரியான ஆதாரத்தின் அடிப்படையில் அந்த முடிவு ஒத்துப்போவதாக இருந்தால் நம்ம எதை கவனிக்கணும்? ஆதாரத்தை கவனிக்கணுமே தவிர நேற்று சொன்னது என்ன, முந்தானத்து சொன்னது என்னன்றதை கவனிக்க கூடாது. சில விஷயங்களை நம்ம கவனிக்காமல் இருந்திருப்போம், பிறகு சுட்டிக்காட்டுவார்கள், தெரிந்து கொள்ளும் போது மாற்றிக்கொள்ள வேண்டும். நான் தவறா சொன்னது தான் எப்பவும் சொல்லிக்கொண்டே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை மார்க்கத்துக்கு உகந்தது கிடையாது. பெரிய பெரிய இமாம்கள், பெரியார்கள் என்றெல்லாம் சொல்கிறோம். அவங்களெல்லாம் கூட பல கருத்துக்களை சொல்லியிருக்க, துவக்கத்தில் ஒரு கருத்தை சொல்வார்கள், பிறகு ஆதாரங்கள் கிடைக்கும் பொழுது ஆகாத தவறாயிடுச்சு, இதை கவனிக்காம விட்டுவிட்டோமே என்று திருத்திக் கொள்வார்கள். அப்போ ஒரு நிலையிலே நான் புடிவாதமா இருப்பேன் என்று சொல்லாம, அதுக்காக வேண்டி கண்டதையும் கேட்டு மாறியும் விடாமல், ஆய்வின் அடிப்படையில், ஆதாரங்கள் அடிப்படையில் நிலையை மாற்ற வேண்டிய அவசியம் ஏற்படுமையானால் மாற்றுவதுதான் வரவேற்கத்தக்கது, கடமை. அதுதான் ஒரு முஸ்லீம் செய்ய வேண்டிய சரியான ஒரு முடிவு. அந்த அடிப்படையில் முகத்தை திறக்க கூடாது, மறைக்க கூடாது பெண்கள் அப்படிங்கறத இஸ்லாமிய சட்டம் என்பதை நாங்கள் ஆதாரத்தோட இந்த பதில உங்களுக்கு தெரிவிப்போம். முதலாவதாக நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், இந்த பெண்கள் ஹிஜாப் என்ற வார்த்தையில் இது சொல்லப்படுகிறது. இந்த ஹிஜாப் என்று சொல்லி பெண்கள் அதாவது முகத்தை தவிர மற்ற பகுதிகளை மறைக்கிறார்களே, அவங்களும் அதை ஹிஜாப் என்று தான் சொல்கிறார்கள். முகத்தை மறைக்கிறாங்க பாருங்க, முகத்தையும் சேர்த்து, இன்னும் சில பேர் கைகளையும் சேர்த்து மறைக்கிறார்களே, அவங்களும் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா இதான் ஹிஜாப் என்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக பெண்கள் அந்த ஆடையில் பேண வேண்டிய ஒழுங்குகளை ஹிஜாப் என்கிற வார்த்தையால் தான் அனைவரும் சொல்கிறார்கள், நாமும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் முதல்ல ஹிஜாப் என்பது இது அனைத்தையும் குறிக்காதுங்க. ஹிஜாப் என்கிற வார்த்தை ஹஜபன்னா திரையிட்டான் அப்படின்னு அர்த்தம். ஹிஜாப் என்றால் திரையிடுதல். திரையிடுதல் என்கிறதுக்கு என்ன அர்த்தம்? எதுவுமே தெரியாம மறைக்கிறதுக்கு பேர் தான் ஹிஜாப். அதாவது நான் இங்க அமர்ந்திருக்கிறேன், எனக்கு முன்னால் ஒரு திரையை போட்டாங்கன்னு வைங்க, நான் இங்க அமர்ந்திருக்கிறேன், உங்களுக்கு தெரியாது, என்னுடைய எந்த ஒரு அமைச்சையும் நீங்கள் பார்க்க முடியாது. அப்ப அந்த மாதிரி ஒருவரை அறவே தெரியாமல் மறைக்கிறதுக்கு பாருங்க, அதுக்கு பேர் தான் ஹிஜாப். ஹிஜாப் என்றது அகராதி அர்த்தம் அதுதான். ஹிஜாப் என்பதை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது, யார் அல்லாஹ்வை நம்பாமல் இருக்கிறார்கள் அவர்களுக்கும் உமக்கு மத்தியில ஹிஜாப மஸ்தூரா, ஒரு மறைக்கப்பட்ட திரையை அமைத்திருக்கிறோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப அந்த திரை போட்ட காரணத்தினால அங்கே உள்ளது இங்கே தெரியாது, இங்கே உள்ளது அங்க தெரியாது. இதுக்கு பேர் தான் ஹிஜாப்.